என்னால நம்பவே முடியல. காலையில செல்வம் இங்க வந்து என்னை பார்த்துட்டு தான் கிளம்பி போனாரு. கூடிய சீக்கிரம் விஆர்எஸ் பணம் வந்துரும்னு நான் நம்பிக்கையா சொல்லி அனுப்புனேன். ஆனா அதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு சார். டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிருக்காரு. இந்த நகையெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் சார். இத வச்சு எனக்கு பணம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். இந்தங்க சார். மகா, இது உன் தாலி சரடு. இது கூடவா வைக்கணும்? எனக்கு இப்ப இதெல்லாம் முக்கியம் இல்லைண்ணா. எப்படியாவது அவர் உயிரை காப்பாத்தி ஆகணும் சார். எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுங்க சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார். பாபு, இந்தாங்க. இந்த நகையை வச்சுட்டு பணத்தை கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க. மேடம், பயப்படாதீங்க. செல்வத்துக்கு எதுவும் ஆகாது. நீங்க இப்படி உட்காருங்க. பாபு வந்துட்டோம். வாங்க உட்காருங்க. மகா, இதுல 3,24,000 ரூபாய் இருக்கு. அவ்வளவுதான் கிடைச்சதா? 5 லட்சம் கட்டணுமே. நகை நீங்க வித்திருக்கலாம் இல்லன்னு. அடமானம் வச்சா இதை விட குறைச்சலா கிடைக்கும் தான் நானே வெளியே போய் ஒரு கடையில வித்துட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். மகா, வித்தும் இவ்வளவுதான் கிடைச்சதானா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? 5 லட்சம் கட்டணுமே. மீதி பணத்துக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்? முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் கட்டி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. மீதி பணத்தை அப்புறம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி செய்றேன். தேங்க்ஸ்ண்ணா. சரி. என்ன பாபு, நகையை வித்து இவ்வளவுதான் வந்துச்சா? இல்ல சார், விக்கிற மாதிரி வெளியே போயிட்டு நம்ம பேங்க்ல தான் அடமானம் வச்சு கொடுத்துருக்கேன். 5 லட்சம் தேவைப்படுறப்ப எதுக்காக இப்படி பண்ணீங்க? சார், மகாவோட தாலி சரடு இருந்தத நீங்களே பாத்தீங்கல்ல சார். அடமானம் வச்சும் இவ்வளவுதான் கிடைக்கும்னு சொன்னா அவங்களே வெளில போய் வித்துருவாங்க சார். நாளைக்கு செல்வம் என்கிட்ட வந்து ஏன்டா தாலி சரடை வித்து கொடுத்தேன்னு விஆர்எஸ் பணம் தான் வருதே, நகையை மூட்டிக்கலாமேன்னு கேட்டா அவனுக்கு நான் என்ன சார் பதில் சொல்றது? அதனால்தான் சார் நகையை வித்துட்டு தான் போய் சொன்னேன். ஆனா ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றாங்களேப்பா. அதான் முக்காவாசி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டோமே சார். மீதி கால்வாசி பணத்தை அவங்க புரட்டிக்க மாட்டாங்களா சார்? மகாவோட தாலி சரடு இருந்தது சார். அத போய் எப்படி சார் நான் அது எப்படி சார்? ஃப்ரெண்டுனா உங்களை மாதிரி இருக்கணும்.